உன்னை முத்தமிட்டு ஒட்டி கொண்ட வண்ணம் நான் தானோ. கோமள வள்ளி வள்ளி கண்களால் கொல்லும் வெள்ளி திரும்பி நான் நிற்க சொல்லி வச்சு விடவா மல்லி. ശ്വാസം കൊണ്ടേ മോന കണക്കണേ കാന കണ്ടാടും കണ്ടൽ നാന ഫിലിം കാട്ടിയേ ഫീലിംഗ്സ് എത്താതെ അനൽ മുട്ടിയെ കനൽ കുട്ടിയെ സുട്ടു സുട്ടാതെ ഹണിമൂണും എങ്കമാനെ ഒരു ദീപലോകരാണി മണ്ണിലെ കാലം പാടവേ വந்தாள் அவள் பேசும் பேச்சிலும் பாடும் பாட்டிலும் வானம் தூரவே செய்தாள் ஒரு தீபலோகராணி மண்ணிலே காலம் பாடவே வந்தாள் அவள் பேசும் பேச்சிலும் பாடும் பாட்டிலும் வானம் தூரவே செய்தாள் அவள் ஒரு விழியாளே ஒரு வரம் தருவாளே அவள் மறுவிழியாளே சரம் தருவாளே ஒரு வானவில்லை போல் வாழும் அந்த பெண் யாரு யாரு யாரு. Hi, good evening and vanakkam. Welcome to this episode of Namma Veetu Mahalakshmi. Srilekha, Prashanthi, Sangeeta and Julie. Welcome to Namma Veetu Mahalakshmi. Srilekha, நீங்க நிறைய சீரியல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ சீரியல்ஸ்ல நான் நியூஸ் ரீடரா இருக்கேன் ஒரு சேனல்ல பிளஸ் 2 சேனல்ஸ்ல விஜேவா இருந்திருக்கேன். டேங்கப்பா. பிரசாந்தி நீங்க சொல்லுங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் மூவிஸ் பண்ணிட்டு இருக்கேன். மூவிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. பிரசாந்தி என்ன படம் பண்ணிட்டு இருக்கீங்க சமீபத்துல? அறுவடை நேரம் பண்ணி. ஓகே. அண்ட் சங்கீதா நீங்க கிளாசிக்கல் டான்ஸர் தான் எனக்கு நல்லாவே தெரியும். ஆமா மேம் பண்றேன் கொஞ்சம் கொஞ்சம் நாட் சோ மச் பட் கொஞ்சம் கொஞ்சம். உங்க வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு மேம். நல்லா இருக்காரா? ஓகே. அண்ட் ஜூலி நீங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? 3 சீரியல் போயிட்டு இருக்கு அண்ட் ஒரு டான்ஸ் ஷோ ரியாலிட்டி ஷோஸ் ஒன்னு போயிட்டு இருக்கு. நீங்க அதுல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க? பண்ணிட்டு இருக்கேன். வாவ். ஓகே, thank you very much and welcome to the show. Let me tell you the rules. First round வந்து செந்தமிழ் பேசும் தமிழச்சி. டே டு டே லைஃப்ல நம்ம பேசிட்டு இருக்கும்போது எங்கேயாவது ஒரு ஆங்கில வார்த்தை நடுவில் வந்துடும். அப்படி இல்லாம உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ள உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சப்ஜெக்ட்குள்ள நீங்க ஒரு நிமிஷம் வெறும் தமிழ்ல தான் பேசணும். சொன்ன விஷயங்கள் திரும்பி 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 சொன்னீங்கன்னா அதுலயும் மைனஸ் இருக்கும். ஏன்னா நான் தான் ஜட்ஜ், நான் தான் உங்களுக்கு ஃபைனல் பாயிண்ட்ஸ் கொடுக்க போறேன். விளையாடலாமா? லெட்ஸ் ப்ளே செந்தமிழ் பேசும் தமிழச்சி. தமிழ்நாட்டு தமிழச்சியே. ஸ்ரீலேகா உங்களோட தான் ஆரம்பிக்க போறோம். ரெடி? சப்ஜெக்ட் உங்களது. நீங்க ஒரு கிராமத்துக்கு ஷூட்டிங்காக போயிருக்கீங்க. அங்க வந்து நிறைய நம்மள வந்து வெடிக்கை பார்க்கறதுக்கு ஷூட்டிங் பார்க்கறதுக்கு வருவாங்க. அதுல ஒரு பொண்ணு ஷூட்டிங் பார்க்காம உங்களையே அப்படி ஒத்து பார்த்துட்டு இருக்கு. அவளுக்கு என்னன்னா அவ செய்யற வேலையில விட்டுட்டு உங்க கூட வந்து சினிமால நடிக்கணும்னு ஆசை. நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஆசை இருக்கும். எதுவுமே சினிமானா ஒரு கிளாமர் ஃபீல் நினைச்சிட்டு இருக்காங்க. அதனாலதான் எல்லாத்தையும் விட்டுட்டு சினிமாக்கு வந்துடலான்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பொண்ணு எல்லாத்தையும் விட்டுட்டு நான் சினிமால நடிக்கணும்னு ஆசையா இருக்கு, உங்களோட வந்துடுறேன்னு சொல்லுது. நீங்க என்ன சொல்லி அவளை வராத ஒரு அறிவுரை சொல்றோம் பாருங்க. வாட் கைண்ட் ஆஃப் அட்வைஸ் would you like to give her? இது வந்து ஒரு நிமிஷத்துல நீங்க வெறும் தமிழ்ல சொல்லணும். கஷ்டம்தான், பார்க்கலாம். கஷ்டமா? பாப்போம். ஸ்ரீலேகா, your time starts now. இத பாருமா, நீ அழகா இருக்க, சின்ன பொண்ணு, நீ இன்னும் நிறைய வளர வேண்டியது இருக்கு. பாரு, நீ இப்பதான் பள்ளிக்கூடத்துல போய் படிச்சிட்டு இருக்க. இந்த திரைப்படத்துறைய பத்தி உனக்கு என்ன தெரியும் சொல்ல? இந்த திரைப்படத்துறை வந்து ஒரு நல்ல துறை தான், நான் இத பத்தி எதுவும் சொல்லல. இப்ப எதுக்கு அழுவுற?
இத பாருமா, உனக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள் வரும். படிச்சு முடி, அதுக்கப்புறம் நிறைய வேலை வாய்ப்புகள் வரும். அதை பயன்படுத்திக்கிட்டு முன்னேறு. உங்க வீட்ல எத்தனை பேர் இருக்காங்க? அப்பா, அம்மா, தம்பி, அக்கா. சரி, ஓகே. இப்போ என்ன உனக்கு எதிர்காலத்தை பத்தி என்ன உனக்கு முயற்சிகள் இருக்கு? நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிற? ஏமா மறுபடியும் சினிமா துறைன்னு சொல்லுற? எதுக்கு மறுபடியும் திரைப்படத்துறை நீ சொல்ற? எனக்கு குஷ்பு அக்கா மாதிரி வரணுமா? குஷ்பு அக்கா எவ்வளவு பெரிய ஆளு, அவங்களுக்கு அழகு இருந்ததுமா, அவங்களுக்கு திறமை இருந்தது. அந்த வயசுல அவங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இப்போ எந்த அளவுல இருக்காங்க? இப்ப அவங்கள பார்த்தா எல்லாரும் மெச்சி போய் நிக்கிற அளவுல இருக்காங்க. இப்ப அவங்க அளவுல நீ வரணும்னு நினைக்கிறியா? உன்னால முடியும்னு நம்புறியா? உன்னால கண்டிப்பா முடியும். ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், என்ன ஒரு அக்காவை நினைச்சு கேட்டுக்கோ. ஓகே, அக்கா தான், அதுக்கு மேல நினைச்சுக்காத. ஏன்னா உன்னோட கொஞ்சம் தான் பெருசு. ஓகே, சரிம்மா, நீ முடிவு பண்ணிக்கோ. உனக்கு படிப்பா இல்ல திரைப்பட துறையா அப்படின்னு முடிவு பண்ணிக்கோ. ஏன்னா படிப்ப டைம் அப். இதுல நான் எங்க நடுவுல வந்தேன்? ஒரு ஃப்ளோல அந்த ஃப்ளோல வந்தது. அதுக்காக உங்களுக்கு ஐஸ் வச்சதுக்காக நான் எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் கொடுக்க போறது இல்ல. 3 தடவை ஓகே வந்தது. அதுக்காக 15 மார்க்ஸ் கட், 85 பாயிண்ட்ஸ் ஸ்ரீலேகா. பட் வெல் ஸ்போக்கன். அடுத்தது பிரசாந்தி. ரெடி? உங்களுக்கான டாபிக். நீங்க ரோட்ல கார்ல போயிட்டு இருக்கீங்க. பின்னாடியில இருந்து ஒருத்தன் உங்க வண்டி இடிக்கிறான். வண்டி இடிச்சதும் நிக்கல, அப்படியே போயிட்டே இருக்கான் வண்டி நிக்காம. நீங்க உடனே உங்க வண்டி ஸ்பீடா கேர் எல்லாம் மாத்தி ஸ்பீடா எடுத்துட்டு போய் அவன் பக்கத்துல போய் அவனை திட்டுறீங்க, சண்டை போடுறீங்க. எப்படி சண்டை போடுவீங்க? அதுதான் டாபிக். ரெடி? ரெடி மேம். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. ஹே நில்லு, உன் பாட்டுக்கு இடிச்சிட்டு போயிட்டே இருக்க. என்ன நம்பி என் குடும்பம் இருக்கு தெரியுமா? என்ன நம்பி என் குடும்பத்துல இருக்கவங்க எல்லாம் இருக்காங்க. நீ என்ன பாட்டு இடிச்சிட்டு போயிட்டே இருந்தா யார் பதில் சொல்லுவா? நின்னு பதில் சொல்லி போகணும்னு தெரியாதா உனக்கு? கண்ணு முன்னு தெரியாம வந்துட்டா ரோட்ல யாரும் போயிட்டு இருந்தாலும் கண்ணு முன்னு தெரியாம இடிச்சிடுவியா? பதில் சொல்லணும்னு தெரியாதா உனக்கு? கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? காலையில சாப்பிட்டு தானே வந்த? மூஞ்சி கலவாமியா வந்த? மூஞ்சி கண்டினியூ டைம். பாத்துப்போ. இந்த மாதிரி எல்லாருமே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்போ என்ன இடிச்சிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா உங்க பாட்டுக்கு பின்னாடி வரவங்க எல்லாம் என்ன ஆகுவாங்க? இதனாலதான் ஆக்சிடென்ட் இது மாதிரி எல்லாம் ஆகும். சரியா? பாத்துப்போ. இடிச்சிட்டு போனாலும் தவறு மன்னிப்பு கேட்டுட்டு போ. சரியா? டைம் இருக்கு. இனிமே இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யாத. பார்த்து நிதானமா போ. ஏன் இவ்வளோ வேகமா போற? இதனால எவ்வளவு பாதிப்பு ஆகும் தெரியுமா? ரோட்ல போறவங்களுக்கு நீ ஒத்த செய்யற தப்புனால எல்லாருக்குமே பாதிப்பாகும். இனிமே பார்த்து நிதானமா போறத கத்துக்கோ. இன்னும் டாங் வரல, டைம் இருக்கு. ஓகே, டாங் இப்பதான் வந்திருக்கு. 1 நிமிஷம் டைம் கொடுத்தேன். 1 நிமிஷம் டைம்ல 60 செகண்ட்ல நீங்க ஒரு 40 செகண்ட் பேசுனீங்க. மீதி 20 செகண்ட் நீங்க மௌனமா இருந்தீங்க. அப்புறம் நிறைய விஷயங்கள் கொஞ்சம் ரிப்பீட் இருந்தது உங்களது. இன்னொன்னு, இப்படிதான் சண்டை போடுவீங்களா? இடிச்சா பரவாயில்ல, ஆனா பார்த்துட்டு போ. மூஞ்சி கேள்வி. ஆனா நீங்க 2 இங்கிலீஷ் வார்த்தைகள், நிறைய ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் எல்லாம் இருந்தது. So I think I'll minus 25 and give you 75 points. சங்கீதா, உங்களுக்கான டாபிக். உங்களுக்கு ஒரே சமயத்துல ஒரு பெரிய கம்பெனில இருந்து வேலை ஆஃபரும் வந்திருக்கு. அதே சமயத்துல ஒரு பெரிய இயக்குனர் படத்துல நடிக்கிறதுக்காக வாய்ப்பு கொடுக்குறாங்க. உங்க வீட்ல சினிமா வேண்டாம், போய் வேலை பாருன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா உங்களுக்கு சினிமால ஒரு பெரிய ஆர்வம் இருக்கு. நீங்க சினிமால நடிக்கணும்னா நீங்க ஆசைப்படுறீங்க. அதுக்காக உங்க வீட்ல இருக்கிறவங்கள எப்படி சம்மதம் வாங்குவீங்க? இதுதான் டாபிக். ரெடி? 1 நிமிஷம் தான் உங்களுக்கு டைம் இருக்கு. and it starts now. அம்மா, அப்பா, உங்க 2 பேர்கிட்டயும் நான் சினிமால நடிக்கிறத பத்தி 2 நாள் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஆனா 2 பேரும் எந்த பதிலுமே சொல்லலையே. நீங்க இப்படி மௌனமா இருந்தா நான் அதை என்னன்னு எடுத்துக்கிறது? உங்களை மீறி நான் எதுவும் செய்ய மாட்டேன். ஆனா உங்களுக்கு நான் புரிய வைக்க முயற்சி பண்றேன். அதையாவது கொஞ்சம் நின்னு கேப்பீங்களா? அம்மா, நீங்க நல்லா படிக்க வச்சிருக்கீங்க. எனக்கு இப்ப அந்த வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இல்லன்னு சொல்லல. ஆனா என்கிட்ட படிப்பு இருக்கு. அதை வச்சு நான் எப்ப வேணா வேலை செஞ்சுக்கலாம். ஆனா இந்த திரைப்பட துறையில நமக்குன்னு, நம்ம திறமைக்குன்னு ஏத்த ஒரு நல்ல கதாபாத்திரம், ஒரு நல்ல இயக்குனர், ஒரு நல்ல கதை, இதெல்லாம் அமையறது ரொம்ப அபூர்வமா. அந்த மாதிரி எல்லாமே கலந்து எல்லாமே நல்லபடியா அமைஞ்சிருக்கிற ஒரு வாய்ப்பு இப்ப எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பை நான் இப்ப தவறு விடாம
உபயோகப்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். அம்மா, நான் கண்டிப்பா சொல்றேன், நான் அது நல்ல கதாபாத்திரமான்னு பார்த்து உங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்குற மாதிரி தான் நடிப்பேன். அதுல நான் எந்த குறையும் வைக்க மாட்டேன். நான் கண்டிப்பா சொல்றேன், இந்த படத்துல நான் நடிச்சு எனக்கு கடவுள் கொடுத்த இந்த திறமையும் நான் பயன்படுத்தி அதுக்கும் ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பேம்மா. இல்லைன்னா வாழ்க்கை கடைசியில கடவுள் எனக்கு இந்த இவ்வளவு திறமை. லவ்லி சங்கீதா. ஒரே ஒரு இங்கிலீஷ் வார்த்தை ஆரம்பத்துல சினிமா வந்தது. சினிமா வாய்ப்பு வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த திரைப்படத்துறை வந்தது. ஆனா சினிமா வந்துச்சு ஆரம்பத்துல. So 5 marks cut and you get 95 points. ஜூலி, ரெடி மேம். உங்களுக்கான டாபிக், உங்க கணவர் கடன் வாங்கி ஒரு பெரிய வீடு வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருக்காரு. நீங்க எதுக்கு கடன் வாங்கணும், நிறைய பிரச்சனைகள் வரும், கடன் வேண்டாம், இருக்கிற பணத்துல ஒரு சின்ன வீடு வாங்கி சந்தோஷமா இருக்கலாம்னு நீங்க சொல்றீங்க. அது நீங்க எப்படி புரிய வைப்பீங்க? ரெடி? ஜூலி, டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. என்னங்க, நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு இப்பதான் கல்யாணம் நடந்திருக்கு. அங்க இங்க கடன் வாங்கி இப்பதான் கடன்லாம் நம்ம அடைச்சிருக்கோம். வீடு வாங்கணும், சரிதான், அது நல்ல முயற்சி தான், நான் தப்புன்னு சொல்லல. ஆனா எதுக்கு கடன் வாங்கணும்? கடன் வாங்கி அப்படி வீட்டுல நம்ம குடியேறணுமா அப்படின்னு அவசியமே இல்லைங்க. என்கிட்ட கொஞ்சம் நகை இருக்கு, அது வேணா வச்சிடலாம். கடனை வாங்கி வீடு கட்டுறதுன்னா அது ரொம்பவே கஷ்டங்க. அப்புறம் கடனை அடைக்க முடியலன்னா வீடை விப்பீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், இப்படி வாயை மூடிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இத பாருங்க, நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன். நகை எங்கிட்ட இருக்குல்ல, அதை வச்சுட்டு நம்ம ஒரு சின்ன வீடு, இப்போதைக்கு நம்ம 2 பேர் தானே இருக்கோம், குழந்தை கூட 2 வருஷம் தள்ளி போடலான்னு நம்ம பேசியிருக்கோம்ல, அதனால நம்ம 2 பேருக்கும் இப்போதைக்கு ஒரு சின்ன வீடு வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பெரிய வீட்டுல நல்லா சந்தோஷமா குடியிருக்கலாம். சரின்னு சொல்லுங்களேன். சரியா? அப்ப சரி, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் ஒண்ணு பண்றேன், நான் என்னோட நகையெல்லாம் உங்க கையில கொடுக்குறேன். நீங்க போய் கடையில அடகு வச்சுட்டு அந்த பணத்துல கொண்டு வாங்க. நம்ம ஒரு சின்னதா வீடு கட்டி நம்ம சந்தோஷமா இருப்போம். சரியா? இத பாருங்க, நம்ம 2 பேரும் இப்ப சின்னதா இருக்கும், அதனால விரலுக்கு ஏத்த வீக்கர்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்கல்ல, அதனால நம்ம இப்போதைக்கு ஒரு சின்ன வீடு போதுங்க. அது டைம் அப். இந்த ரவுண்ட் கண்டுபிடி ரவுண்ட். இந்த ரவுண்ட்ல பாயிண்ட்ஸ் ஏகரும் கரெக்டா பதில் கொடுத்தா. ஏன்னா இந்த ரவுண்ட்ல எனக்கு பின்னாடி இருக்கிற ஸ்கிரீன்ல ஒரு பிக்சர் வரப்போகுது, ஒரு பிரபலமனுடைய ஒரு புகைப்படம் வரப்போகுது. ஆனா அந்த புகைப்படம் வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல இருக்கும். 200 பாயிண்ட்ஸ்க்காக படம் பார்த்த உடனே எனக்கு பதில் கொடுத்துட்டீங்கன்னா 200 பாயிண்ட்ஸ். இல்ல முதல் படத்துல எனக்கு கொஞ்சம் தெளிவு இல்லை, கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு கொஞ்சம் ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்ட் பிக்சர் நீங்க போடுங்க சொன்னீங்கன்னா அடுத்த பிக்சர் வரும் கொஞ்சம் ஃபோக்கஸோட, அது ரைட் ஆன்சர் கொடுத்துட்டீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ். இல்லையா இன்னும் பிக்சர் கிளியாரிட்டியோட கொடுங்க சொன்னீங்கன்னா இன்னும் கிளாரிட்டியோட கொடுப்போம், அதுக்கு வந்து 50 பாயிண்ட்ஸ். ரைட் ஆன்சர் கொடுத்துட்டீங்கன்னா. ரெடியா இருக்கீங்களா? ரெடி. ஃபர்ஸ்ட் வில் ஸ்டார்ட் வித் ஸ்ரீலேகா. ஸ்ரீலேகாக்காக 200 பாயிண்ட்ஸ்க்காக ஃபர்ஸ்ட் பிக்சர். என்ன கொடுமைமா இது? இது சிகப்பு கலர் புடவை மட்டும்தான் தெரியுது, கருப்பு கலர் முடி மட்டும்தான் தெரியுது, பளபளன்னு இருக்கிறது ஸ்கின் டோன் தெரியுது, பல்லு தெரியுது, ஆனா யாருன்னா தெரியல. சதி பண்ணிட்டாங்களையா? சதி பண்றாங்களா? என்ன மேம் இது, யாரால கண்டுபிடிக்க முடியும்? கண்டுபிடிக்க முடியும், கண்டுபிடிங்க. அதுதான் நான் கண்டுபிடி பேரை வச்சிருக்கோம். என்னோட முதல் தோல்வி ஒத்துக்கிறேன். 100 மார்க். 100 மார்க்ஸ்க்காக பிக்சர் கிளியர் பண்ணுங்க ப்ளீஸ். லைட்டா பிக்சர் மூவ் ஆன மாதிரி இருக்கு, கிளாரிட்டி வந்த மாதிரி கிளாரிட்டி இருக்கு. பெட்டரா இருக்கு. இப்போ கண்ணு தெரியுது, பல்லு தெரியுது, பிங்க் கலர் லிப்ஸ் தெரியுது. டைம் ஃபேக்டர் ஒன்று இருக்கு. ஆமால. 5 சரி 50 போயிடுறேன். 50 பாயிண்ட்ஸ்க்காக இன்னும் கிளாரிட்டியோட. ஐயா இது கூட தெரியலையா உங்களுக்கு? 50 பாயிண்ட்ஸ்க்காக அவனே சொல்லிட்டேன். 5 தெரியலையே. 4 3 2 ஐயோ 1. சாரி, உங்களால பதில் சொல்ல முடியல. So no point, but I think that is Sweetie. Yes. Anushka. அனுஷ்கா. ஓ மை காட்.
Sweetie bye. நான் ஒரு முட்டாளுங்க, நான் ஒரு முட்டாளுங்க, ரொம்ப நல்லா படிச்சவங்க 4 பேரு சொன்னாங்க, நான் ஒரு முட்டாளுங்க. That was Anushka. நாங்க செல்லமா கூப்பிடுறது Sweetie. So that was Sweetie and unfortunately உங்களுக்கு no points ஸ்ரீலேகா. அடுத்தது பிரசாந்தி. ரெடி? Ready. உங்களுக்காக picture. கண்டுபிடிச்சேன் அவர் யாரு நானு கண்டுபிடிச்சேன். கண்டுபிடிச்சிட்டீங்களா? வெரி குட். கண்டுபிடிக்க வேண்டியதே இன்னும் கண்டுபிடிக்கலையே. பிரசாந்தி சீக்கிரம் சொல்லுங்க. 5 Ma'am, 100 points. 100 points kaga clear a picture. இதுக்கும் கண்டுபிடிக்க முடியலனா 5 Harris Jayaraj. ஹாரிஸ் ஜெயராஜ். ஹாரிஸ் கேள்வி ஜெயராஜ். கேக்குறீங்களா பதில் கொடுக்குறீங்களா? இல்ல, Harris Jayaraj. ஹாரிஸ் ஜெயராஜ். Yeah. ஓகே ஹாரிஸ் ஜெயராஜ் சொல்லிருக்காங்க 100 பாயிண்ட்ஸ் காக. லெட்ஸ் see. எஸ் Harris Jayaraj, one of the finest music directors of Tamil cinema. உங்களுக்கு 100 points and your total score 175. 175 points. சங்கீதா அடுத்தது நீங்க. ஆனா நாங்க வந்து ஒரு பிடிவாதமா இருக்கோம். நீங்க ஆடினாதான் நாங்க உங்களுக்கு வந்து பிக்சர்ல யாருன்னா காமிப்போம். மேடம் நான் ஆடினாலும் கண்டுபிடிப்பேனான்னு தெரியாது. பரவாயில்ல, அதுக்கு முன்னாடி நீங்க மூட் இல்ல சொல்லிட்டீங்கன்னா அதுக்காக இப்பவே பாத்துறோம். ரெடி சங்கீதா? லெட்ஸ் வாட்ச் இட் ஆன். கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா கண்களுக்கு சொந்தமில்லை, கண்களுக்கு சொந்தமில்லை. கண்ணோடு மணியானாயதனால் கண்ணை விட்டு பிரிவதில்லை, நீ என்னை விட்டு பிரிவதில்லை. சல 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 ரெட்டை கிளவி தக 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 ரெட்டை கிளவி உண்டல்லோ தமிழில் உண்டல்லோ, பிரித்து வைத்தல் நியாயம் இல்லை, பிரித்து பார்த்தால் பொருளும் இல்லை, ரெண்டல்லோ ரெண்டும் ஒன்றல்லோ. தினக்கு தினதில்லில்லா நானதுதானி தொகதானி தினமும். Thank you. இப்போ நல்ல மூட்ல இருக்கீங்க. சோ உங்களுக்கு ஒரு பிக்சர் காமிக்க போறோம். யார் நான் கண்டுபிடிங்க. பிக்சர் ப்ளீஸ். இவங்க யாரு? ஐ திங்க் ஐ கோட் இட். நான் ட்ரை பண்றேன் மேம். ஓகே 200 பாயிண்ட்ஸ்க்காக ட்ரை பண்றீங்க. யா ரிஸ்க் வந்து ரஸ்க் சாப்பிடுற மாதிரி அவ்வளவுதாங்க. கரெக்ட் சொல்லுங்க. தேவயானி. ஓகே 200 பாயிண்ட்ஸ்க்காக தேவயானி சொல்லிருக்காங்க. பிக்சர். ஓ எஸ். చలకు చలకు సరిగ చేల చలకు చలకు బెలకు బెలకు బెక్కం வந்தா బెలకు బెలకు உனக்கு குளிர்னா என்ன எடுத்து போத்திக்கோ மாமன் தோளுல மச்சம் போல ஒட்டிக்கோ அடட அல்வா துண்டு இடுப்பு உங்கிடுப்பு அழகா பத்தி கிச்சி நெருப்பு தோல் கிளப்பு சலக்கு சலக்கு சரிக சேல சலக்கு சலக்கு விளக்கு விளக்கு விக்கோ வந்தா விளக்கு விளக்கு. ரிஸ்க் எடுத்துட்டு ஜெயிச்சிருக்கீங்க. ரைட் ஆன்சர் கொடுத்தீங்க. 200 பாயிண்ட்ஸ்க்காக. தட் வாஸ் தேவயானி அண்ட் டோட்டல் ஸ்கோர் 295 பாயிண்ட்ஸ். ஜூலி எஸ் மேம். 100 பாயிண்ட் ஏற்கனவே இருக்கு. ரெடி? ரெடி. ஜூலிக்காக பிக்சர்.
ஆறானு ரெடி மேம்? ரெடி? எஸ். ஜூலி. செண்பகமே செண்பகம். ராமராஜன் சார். ஷூர்? யா மேம். எனக்கு என்னமோ டவுட்டாவே இருக்கு. மேம் லெட்ஸ் see. மதுரை மாறி கொழுந்து வாசம் என் ராசாத்தி உன்னுடைய நேசம். மதுரை மாறி கொழுந்து வாசம் என் ராசாத்தி உன்னுடைய நேசம். மானோட பாவ மீனோட சேரும் மாறாம என்ன தொட்டு பேசும் இது மறையாத என்னுடைய பாசம். ராமராஜன் சார் ரைட் ஆன்சர். So 300 points ஜூலி. நான் வந்து யார் பார்த்தாலும் நான் வந்து அவ்வளோ ஜெலஸ் ஆக மாட்டேன். அந்த ஈர்ப்பு சொல்லுவாங்க, அது வரவே வராது. 2 பேர் பார்த்தாலே அவ்வளோ ஜெலஸ் ஆயிடுவேன் நான். ராமராஜன் சாரும் மோகனும். ஏன் சொல்லுங்க? ராஜா சாருடைய ஹிஸ்டரியில எடுத்து பாருங்க, பெஸ்ட் சாங்ஸ் இல்ல ராஜா சார் தான் இவங்க 2 பேருக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு தடவை பார்க்கும்போது ஏன் உங்களுக்கு மட்டும் இப்படி ராஜா சார் சாங்ஸ் கொடுத்துருக்காங்க? கண்டுபிடி கண்டுபிடி. ரவுண்ட் இங்க முடிஞ்சிருக்கு. இந்த ரவுண்ட் கடைசியில பார்த்தாக்கா ஸ்ரீலேகா நதிங் 85 பாயிண்ட்ஸ். பிரசாந்தி 100 பாயிண்ட்காக ரைட் ஆன்சர் கொடுத்தீங்க, 175 பாயிண்ட். சங்கீதா ரிஸ்க் வந்து ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி ஒரு டைலாக் வசனத்தை வந்து கையில வச்சுன்னு 200 பாயிண்ட்ஸ் போயிட்டீங்க. ஸோ உங்களுக்கு 295 பாயிண்ட். அந்த எந்த சந்தேகமும் இல்லாம ரைட் ஆன்சர் கொடுத்தாங்க ஜூலி. உங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ் கலந்து டோட்டல் 300 பாயிண்ட். ரிஸ்க் எல்லாம் ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி. ஆனா எனக்கு இப்போ வந்து ரஸ்க் அண்ட் டீ கண்டிப்பாக தேவைப்படுது. எனக்கு கொஞ்சம் ஷூட் லாங்கா போயிட்டு இருக்கு. ஏன்னா நான் தொடர்ந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்கேன்னா கொஞ்சம் உள்ள போனாதான் எனர்ஜி வெளியில எடுக்க முடியும். இந்த ரவுண்ட் சூப்பரான ரவுண்ட். இந்த ரவுண்ட்ல யார் என்ன ஜெயிச்சுட்டு போறாங்கன்னா எனக்கே தெரியாது. இந்த ரவுண்ட் பேர் வந்து திரிந்தடி சீசே. ஸ்ரீலேகா 85 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் உங்க அக்கவுண்ட்ல இருக்கு. மேம் சொல்லி சொல்லி குத்தி காட்டுறீங்க. அது என்னுடைய கடமை. நான் வந்து என்ன இருக்கோ அதை சொல்லி காட்டணும். இல்லைன்னா கண்ணியம். எஸ் எஸ் எல்லாமே இருக்கு. ஸ்ரீலேகா ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கு. மாமா என்ன இந்த கேம் விளையாடணும். ரெடி? ஸோ 1 நிமிட்டுக்குள்ள நீங்க எத்தனை பாக்ஸஸ் ஓபன் பண்றீங்க பாப்போம். எங்க டைம் ஸ்டார்ட் நவ. டைம் அப். இந்த பூட்டு உங்களுக்கு. உள்ள இருக்குது கிஃப்ட் எனக்கு. என்ன பூட்டு கடையா மேம் வைக்க போறேன்? பரவாயில்ல, நீங்க வச்சு ட்ரை பண்ணுங்களேன். சரி உங்க பேர் சொல்லி ஒரு பேரிச்ச மழமா சாப்பிடுறேன். கரெக்ட். ரெடி and 1 2 and 3. ஓ நோ இண்டக்ஷன் பேக் உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன். இண்டக்ஷன் பாக்ஸ் நீங்க வாங்கிருக்கீங்க. அடுத்தது 2 பாக்ஸ் ஓபன் பண்ணிட்டீங்களோ? இது ஹேண்ட் பிளெண்டர். lovely. 2 gifts வாங்கிருக்கீங்க and 200 பாயிண்ட்ஸ் வாங்கிருக்கீங்க. congratulations ஸ்ரீலேகா. ஸ்ரீலேகா 2 பாக்ஸ் ஓபன் பண்ணிட்டீங்க. உங்க டோட்டல் ஸ்கோர் 285. அடுத்தது பிரசாந்தி 175 பாயிண்ட்ஸ்ல இருக்கீங்க. வாங்க. ஒரு பாக்ஸா 2 பாக்ஸா 3 பாக்ஸா? 4 மேம். All 4? Yeah. Oh, I like the confidence. Ready? Yeah. Your time starts now.
சாவி வந்து காணாம போச்சு, பறந்துச்சு. ஆனா ஒரு பாக்ஸ் திறந்திருக்கீங்க. வாங்க. And உங்களுக்கு என்ன பரிசு வந்திருக்குன்னா பாப்போம். ஆஹா, பிரஷர் குக்கர். வெயிட்டான ஐட்டம் தான் உங்களுக்கு. பிரஷர் குக்கர், congratulations and 100 points. Well played. பிரசாந்தி 275 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு. நான் ஒரு பாக்ஸ் திறந்தீங்க, 100 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு. பட் நெக்ஸ்ட் இஸ் சங்கீதா. வாங்க. டேபிள் கொஞ்சம் அந்த பக்கத்துல வச்சுக்கலாமா மேம்? வேண்டாங்க, நான் சாவி எடுத்துட்டு போல் கையில புடிச்சிட்டு பின்னாடி ஓடுறேன் உங்களுக்கு. ரெடி சங்கீதா? ரூல்ஸ் உங்களுக்கு தெரியும். 1 நிமிட் தான் டைம் இருக்கு உங்களுக்கு. And that 1 minute starts now. இது என்னங்க சுத்திட்டே இருக்கு, ஆனா வர மாட்டேங்குது. அந்த மாதிரி கோல்மால் வேலை நாங்க பண்ணுவோம். Thank you மேம். வெல்கம். இப்போ இந்த பாக்ஸ் திறந்தீங்கல? ஆமா. பெருசா ஏதாவது இருக்கா மேம்? சின்னதா மேம்? ஐயோ, உண்மையிலே பெருசா இருக்கு. கொடுங்க மேம், கொடுங்க மேம். ஏய், அதை வச்சுக்கோங்க. குடிப்பா. எஸ் மேம். வெயிட்டா இருக்கு, என்னால தூக்க முடியாது. நீங்க கொடுங்க மேம், இட்ஸ் ஓகே. உங்க கையால நான் வாங்கிக்கிறேன். ஷோ, இந்த மாதிரி வசனங்கள் பேசி பேசி நரமாகிடுவாங்கப்பா. அம்மாடி, உங்களுக்கு டேபிள் டாப் வெட் கிரைண்டர். Congratulations. And ஒரு பாக்ஸ் திறந்தீங்க, அதுக்காக 100 பாயிண்ட்ஸ். சங்கீதா ஒரு வெயிட்டான gift வாங்கிட்டீங்க, 100 பாயிண்ட்ஸ் வாங்கிட்டீங்க. சோ நீங்க 395 பாயிண்ட்ஸ்ல இருக்கீங்க. அடுத்தது ஜூலி 300 பாயிண்ட்ஸ்ல இருக்கீங்க. வாங்க ஜூலி, ரெடி? ஒரு நிமிஷம் இந்த டைம் இருக்கு. நீங்க ஏதோ ஒரு கீ எடுத்துட்டு போய் பாக்ஸஸ் ஓபன் பண்ணணும். ஆனா நீங்களும் நல்லா ஆடுவீங்கன்னா காதலி எங்கேயோ சொல்லிருக்காங்க. நான் ரெடி மேம். ரெடி? ரெடி. ரைட், கோ ஹெட். சிங்கனமணி சிரிச்சு புட்டா நெஞ்சல ஆடி வெங்கலக்கு நீ போல இன்னும் வந்துருமே நீ. நான் வைக்கிறதுக்கு பக்கத்துல போகாதவா, ஒரு நூலே இல்லா சில கட்ட ஆளானவா. அட நீ வந்தாய வந்தாக நீ அமாங்கோ 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 அமாங்கோ. ஜிங்கின மண்ணி சிரிச்சு புட்டா நெஞ்சில ஆண்டி. வெங்கல கிண்ணி போலம் இன்னும் மந்திரமே நீ.
சூப்பர் சூப்பர். அது என்ன ஜூலி, இடுப்பு இங்க ஆடினா அந்த ஓரமா போகுது, அது எப்படிமா இந்த மாதிரி ஆடினா இப்படிதான் போ, நீ டங்குன்னு அடைச்சா அது வரைக்கும் பவுன்ஸ் ஆகி திரும்பி வருது. வெல் டான்ஸ்ட். இப்போ பாக்ஸஸ் திறக்கணும். ரெடி ஜூலி? ரெடி மேம். And your time starts now. ஒரு பாக்ஸ் திறந்திருக்கீங்க. and Julie, இந்த பாக்ஸ்ல உங்களுக்கு என்ன இருக்கு? வேட்டான ஐட்டம் தான். டேபிள் டாப் வெட் கிரைண்டர். Congratulations. and 100 points நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. Thank you. இந்த ரவுண்ட் கடைசி ரவுண்ட். இந்த ரவுண்ட் பேர் வந்து கண்ணா மூச்சி. பின்னாடி இருக்கிற போர்ட்ல ஒரு பிக்சர் வரும். அந்த பிக்சர் 10 செகண்ட்ஸ்க்காக மட்டும்தான் அங்க இருக்கும். அந்த பிக்சர் சம்பந்தமாக ஒரு கேள்வி வரும். கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் பஸர் பிரஸ் பண்ணி யார் எனக்கு சரியான பதில் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ். ஆனா 50 பாயிண்ட்ஸ் வந்து சும்மா வராது, வேற டீம்ல இருந்து புடுங்கி வாங்கி உங்களுக்கு கொடுக்க போறோம். ரெடியா இருக்கீங்களா? ரெடி டு ப்ளே தி லாஸ்ட் ரவுண்ட். கண்ணா மூச்சி. ரெடியா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் பிக்சர். உங்களுக்கான கேள்வி, இந்த படத்துல மூக்கு கண்ணாடி எத்தனை பொம்மைகள் போட்டிருக்கு? நீங்க பஸர் பிரஸ் பண்ணீங்க. காயத்ரி உங்க பதில்? 1. ஒரு பொம்மை மட்டும் தான் மூக்கு கண்ணாடி போட்டிருக்கு சொல்லிருக்கீங்க. ஓகே, லெட்ஸ் see right or wrong. Right. அத்த தோசை அப்பளம் வடை ஆசைப்பட்டத செய் 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 புத்தி ஒண்ணு போய் போதாது டோய் சொத்தை எழுதி Right answer. And Julie, நீங்க ஹை ஸ்கோர் மேக்கர் இருக்கிறதுனால நீங்க கொடுத்துட்டேன் மேம். கொடுத்துட்டீங்க. எஸ் வந்துச்சு. சங்கீதா 445, 445 பாயிண்ட்ஸ் இப்போதைக்கு. நெக்ஸ்ட் பிக்சர் உங்களுக்காக on the board. உங்களுக்கான கேள்வி, இந்த படத்துல எத்தனை மேகம் இருக்கு? சங்கீதா பதில்? 2. 2 set of clouds. 2 set of clouds. Picture. நான் கேட்டது என்ன? எத்தனை clouds பாத்தீங்க? 2 செட் மேம். சங்கீதா புரியல சங்கீதா, எல்லாமே வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனா ரைட் ஆன்சர் கொடுத்திருக்கீங்க. என்னங்க நீங்க எல்லாரும் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? நாங்க விட்டு கொடுத்து பழகி விட்டு கொடுத்து ஐயோ என்ன ஒரு ஹாபிட், என்ன ஒரு ஹாபிட், விட்டு கொடுக்கறது பழகிட்டாங்க. 50 பாயிண்ட் உங்க இருந்து அங்க போச்சு. பரவாயில்ல மேம். ஹலோ
தினுங்க 495 495 பாயிண்ட். ஆனா இன்னும் 2 ஆன்சர்ஸ் பேலன்ஸ் இருக்கு. Third picture on the board. Three, two, one. உங்களுக்கான கேள்வி, இந்த படத்துல எத்தனை வாட்டர் பிரஷஸ் இருக்கு? எத்தனை சொல்றீங்க? 2 பிரஷ் மேம். 2 வாட்டர் பிரஷ் சொல்லிருக்கீங்க. And picture. தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, இந்த ஊர் என்ன சொந்த வீடென்ன ஞான பெண்ணே, வாழ்வின் பொருள் என்ன நீ வந்த கதை என்ன? Wrong answer கொடுத்தீங்க. So back to 445. கடைசி picture on the board. Three, two, one. Hands on your buzzer. And last கேள்வி, இந்த படத்துல ஆரஞ்சு ஹேர் உள்ள பொம்மைகள் எத்தனை? Oh my god. யாருமே பஸர் பிரஸ் பண்ணலையா? இது என்னது? சத்தியமா தெரியாது மேம். ஏதோ ஒண்ணு. There's nothing for you to lose, Sangeeta. There's nothing for you to lose. Seriously. Go ahead. Yes, Srilekha. One. Orange hair bomb. One. Wow. காத்தாடி போல ஏண்டி என்ன சுத்துற? Yes. Finally, Srilekha, you got one answer right. And on the 50 points, Sangeeta, நீங்க கொடுத்திருக்கீங்க. So, Srilekha, நீங்க 335 points. அப்ப கூட தேர்ட். நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள். அந்த வாழ்த்துக்கள் சொல்லி நீங்க வந்து 50 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. எண்ட் ஆஃப் நம்ம வீட்டு மகாலட்சுமி. இன்னைக்கு இந்த ரவுண்ட்ல கடைசியில பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரைட் ஆன்சர், கொஞ்சம் ராங் ஆன்சர் அப்படி எல்லாம் வந்தது. கடைசியில வந்து யாருமே பட்டனை பிரஸ் பண்ணல. ஏதோ தைரியமா நீங்க உங்க தைரியத்தை நான் பாராட்டுறேன். எனக்கே தெரியல எத்தனை பேருக்கு ஆரஞ்சு தால இருந்தது. எண்ட் ஆஃப் தி எபிசோட். பட் இதுல லாஸ்ட்ல பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்ரீலேகா 335 பாயிண்ட்ஸ், பிரசாந்தி 275 பாயிண்ட்ஸ், ஜூலி 300 பாயிண்ட்ஸ், சங்கீதா வினரா வர வேண்டியது அன்பார்ச்சுனேட்டா வினரா தான் வந்திருக்காங்க. சங்கீதா 395 பாயிண்ட்ஸ். Mahalakshmi இன்னைக்கு it's come to an end, and in the episode Sangeeta da Mahalakshmi title holder இருக்காங்க. weight and item ஜெயிச்சிருக்காங்க. Sangeeta, how you feel? I feel great, ma'am. Happy? Yes, very happy. இது weight and item கே இவ்ளோ ஹாப்பினா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் gift இருக்கு Sangeeta. என்னது மேம்? உங்க வீட்டுக்கார அடிக்கணும்னா துவைக்கணும்னா நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஏன்னா ஹைட் கொஞ்சம் அதிகமா இருக்கு உங்க வீட்டுக்காரருக்கு, நான் பார்த்துட்டேன். அதெல்லாம் உங்க வீட்டுக்கார துவைக்கிறதுக்காக ஒரு வாஷிங் மெஷின். Congratulations, Sangeeta. Thank you everyone for being here. இன்னைக்கு இந்த எபிசோட் இங்கே முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல யார் இங்க வந்து என்னென்ன ஜெயிச்சுட்டு போறாங்கன்னா எல்லாரும் வராங்க, ஜெயிக்கிறாங்கன்னு கடைசியில ஒண்ணு மட்டும் நிரந்தரம் இருக்குங்க. என் கையில ஒண்ணுமே இருக்காது. வரும்போது வெறும் கையோட வரேன், போகும்போதும் வெறும் கையோட தான் போறேன். வேண்டாங்க, கேட்டதுக்கு அப்புறம் கொடுக்குறீங்க, வேண்டாங்க.
இது பார்த்துட்டே இருங்க. எவ்வளவு நாளைக்கு இதுதான் நடக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு கடைசி வரைக்கும் இதுதான் நடக்கும். இல்லைன்னா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா கையில ஒரு போர்டு கொடுத்துருவாங்க, கேள்விகள் படிங்க, அது மட்டும்தான். என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு அடுத்த எபிசோட்ல மறுபடியும் சந்திக்கிறேன். அப்பாதான் கையில ஏதாவது கொடுக்குறாங்களா பாப்போம். Till I see you in next episode. நம்ம வீட்டு மகாலட்சுமி. It's good night. திம்சுக்கட்ட ஐ ஐ திம்சுக்கட்ட ஐ ஐ அடி என்ன கெடுத்து புட்ட பப்பள பழ பப்பாளி பழமே